tree na enna sir? Tree is a non-linear data structure represented as T of V comma E, represented as T of V comma E, where T stands for tree, where tree stands for tree, V stands for vertices or nodes, and E stands for edges. சொல்றது புரியுதா? இதான் ட்ரீயோட ஜெனரல் ஸ்ட்ரக்சர். T is equal to V comma E, where T stands for tree, V stands for vertices or nodes, E stands for edges. ஓகேவா? T represents tree, V represents set of vertices and E represents set of edges. சார் எல்லாம் புரியுது. வெர்டிசஸ்னா என்ன, எட்ஜ்னா என்ன, எல்லாத்தையும் தெளிவா சொல்லுங்க சார். அப்படின்னா இங்க பாருங்க, நல்லா பாருங்க. just observe the screen, don't write anything. You can see values, right? You can see value holder, right? Wherever you are seeing value holder, that is nothing but nodes. ஓகேவா? யாரெல்லாம் வேல்யூ வச்சிருக்கோம் அவனதான் நான் என்ன சொல்றேன், நோட்ஸ்னு சொல்றேன். அவனதான் என்னன்னு சொல்றேன், நோட்ஸ்னு சொல்றேன். அப்ப யார் நோடு? 40 20 60 10 30 50 70 இதெல்லாம் என்னது? நோட்ஸ். அப்ப இந்த நோட இன்னொரு நோடோட கனெக்ட் பண்ணிருக்கோம்ல, லைக் கவனிங்க, இந்த 40 நான் 60யோட கனெக்ட் பண்ணிருக்கேன்ல. அப்ப இந்த கனெக்டர் இருக்கான் பாத்தீங்களா, இந்த கனெக்டர், அவனுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றேன், எட்ஜ்னு சொல்றேன். அந்த கனெக்டருக்கு பேர் தான் என்ன சொல்றேன், எட்ஜ்னு சொல்றேன். கிளியர் ஆர் நாட்? இந்த கனெக்டருக்கு பேர் தான் என்னது, எட்ஜ். ஓகேவா? அப்ப நோடுனா என்ன, எட்ஜ்னா என்ன? நோடு வில் கண்டெயின் வேல்யூ, எட்ஜ் வில் கனெக்ட் தி நோட்ஸ். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? அடுத்தது பாருங்க, செட் ஆஃப் சம் இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ் சொல்ல போறேன் நானு. இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ், லிசன் கேர்ஃபுல்லி. ஹூ இஸ் த ரூட்? ஃபர்ஸ்ட் நோடு, இதுதான் ரூட். ஹூ இஸ் த ரூட்? ஃபர்ஸ்ட் நோட் இஸ் த ரூட். அப்ப இங்க ரூட் யாரு? 40 இஸ் த ரூட். அடுத்தது பேரண்ட். யாருக்கெல்லாம் சைல்டு இருக்கோ அவங்க பேர் பேரண்ட். யாருக்கெல்லாம் சைல்டு இருக்கோ அவங்க பேர் பேரண்ட். இப்ப பாருங்க 40 is a parent. Why 40 is a parent? Because 40 have two childs or two children. யாரு? 20 60. 40 have two children 20 60. அதனால நான் 40 என்னன்னு சொல்லிடுறேன், பேரண்ட்னு சொல்லிடுறேன். 40 என்னன்னு சொல்லிடுறேன், பேரண்ட்னு சொல்றேன். One question, my dear friends, whether 60 is a parent? Answer in the chat window. Whether 60 is a parent? Yes. Whether 60 is a parent? Yes. Whether 70 is a parent? Sir, அப்ப 70 parent இல்ல, because 70 க்கு no child, then 70 is nothing but leaf. So if one node contain children, then it is called a parent. If one node does not contain children, then it is called a leaf. Whether it is clear, everyone? Listen carefully. Siblings. நல்லா கவனிங்க. siblings na அண்ணன் தங்கச்சி. நல்லா பாருங்க. 20 பாருங்க. 20 and 60 are siblings. 20 and 60 are siblings. ஏன் சார் siblings? இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட் யாருன்னு கேட்டா சொல்லுவீங்க? 40. இவங்க ரெண்டு பேரோட பேரண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா 40. So siblings என்னன்னா children of same parent. Is called sibling. Listen carefully. No? Who is the sibling of 70? அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. ரைட்டா? சூப்பர். ரைட்டா? ஓகே. Good. We will move forward now. So who is the root? The topmost node. Topmost node is called root. Internal nodes. Listen carefully, my dear friends. Internal nodes. நல்லா கவனிச்சுங்க. Nodes. Listen carefully. இது எழுதி வச்சுங்க. Nodes other than leaves are called internal nodes, including root. Nodes other than leaves including root is called internal. அப்ப இந்த எக்ஸாம்பிள் படி internal node யாரெல்லாம் பாத்தீங்கன்னா 40 20 60.
40, 20, 60 இது எல்லாமே என்னது இன்டர்னல். கிளியர் ஆர் நாட்? கிளியர் ஆர் நாட்? 40, 20, 60 எல்லாமே இன்டர்னல். 3 notes. 3 notes are internal. 3 notes are internal. நான் ஒரே சின்ன சஜஷன் சொல்லவா? இது எல்லாமே ஈஸியான டாபிக் தான். இந்த ஸ்லைடை நான் நைட்டே ஷேர் பண்ணிடுவேன். ஓகேவா? 9 o'clock ஸ்லைடு வந்துடும். அதனால நீங்க அதை அப்புறமா எழுதிக்கலாம். கொஞ்சம் அப்படியே பேஜ் மட்டும் விட்டுட்டு வாங்க, சீக்கிரமா கவனிச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப பேசிக்கு. ஓகேவா? இதை எழுதி நீங்க ஒன்னொன்னுக்கும் படம் போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னு வைங்க, நம்ம 8:30 முடிக்க முடியாது. சரியா? அதனாலதான் தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் ஸ்லைடை உடனே ஷேர் பண்ணுவேன். லீஃப் இது உங்களுக்கு தெரியும். யாரு லீஃப்? சில்ட்ரன் இல்லாதவங்க லீஃப். சில்ட்ரன் இல்லாதவங்க லீஃப். அப்ப யாரு லீஃப்? இதெல்லாம் தான் லீஃப். இதெல்லாம் தான் லீஃப். கிளியரா? அடுத்தது பாருங்க. இதை பாருங்க. லெஃப்ட் சப்ட்ரி. இங்க பாருங்க ரூட்டுக்கு லெஃப்ட்ல போய் இதை ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுக்கு பேர் என்னது? லெஃப்ட் சப்ட்ரி. இதுக்கு பேர் என்னது? லெஃப்ட். ரூட்டுக்கு லெஃப்ட் சைடு மட்டும் இருந்தா அதுக்கு பேர் லெஃப்ட் சப்ட்ரி. ரூட்டுக்கு ரைட்ல இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் என்னது? ரைட் சப்ட்ரி. இது மொத்தமா சேர்த்து போட்டிருக்கேன். லெஃப்ட் சப்ட்ரி, ரைட் சப்ட்ரி, ரூட். ஓகேவா? இவ்வளவுதான் விஷயம். இந்த டயக்ராம் எல்லாமே உங்களுக்கு புரியுதா? ஜஸ்ட் கிவ் மீ a C in the chat window. யாருக்காவது புரியலன்னா உடனே கேட்டுருங்க. டவுட் இருந்துச்சுன்னா உங்களோட மைக் ஆன் பண்ணி என்கிட்ட பேசுங்க, தப்பே கிடையாது. கொஸ்டினுக்கு மட்டும் அதுல ஆன்சர் சொல்லாதீங்க. சரியா? டவுட் இருந்துச்சுன்னா உடனே மைக் ஆன் பண்ணி என்கிட்ட கேளுங்க. ரைட், போலாமா? பாருங்க. அடுத்தது பாத்துனா என்னன்னா வழி. ஒரு இடத்துல ஆரம்பிச்சு நம்ம அப்படியே போகணுமா? இப்ப பாருங்க 40ல இருந்து 10க்கு வரணும். 40ல இருந்து 10க்கு வரணும். அப்ப என்ன பண்ணணும்? அங்கேயிருந்து இங்க வரணும், இங்கேருந்து இங்க போகணும். அப்ப பார்த்து எங்க இருந்து இங்க 40 to 10. 40 to 10ன்னு கேட்ட ஆன்சர் என்ன? 40ல இருந்து 20க்கு போகணும், 20ல இருந்து 10க்கு போகணும். இதுதான் என்னது? பார்த்து. 40ல இருந்து 20க்கு போகணும், 20ல இருந்து என்ன பண்ணணும்? 10க்கு போகணும். இதுதான் பார்த்து. ஓகேவா? அடுத்தது என்னது? லெங்த் ஆஃப் த பாத். கவனிங்க, அதே क्वेश्चन எடுத்துக்கிறேன். 40ல இருந்து 10க்கு எப்படி போகணும்னு கேட்டேன். உடனே என்ன சொல்றீங்க? லெங்த் ஆஃப் பாத். என்ன பண்ணுவீங்க? 40ல இருந்து 20க்கு போவோம் சார், 20ல இருந்து 10க்கு போவோம் சார். லெங்த் ஆஃப் த பாத்னா என்னன்னா, நீங்க போற வழியில எத்தனை எட்ஜ் இருக்குதுன்னு பாருங்க. ஒரு எட்ஜ், 2 எட்ஜ். அப்ப லெங்த் ஆஃப் த பாத்னு ஆன்சர் கொஸ்டின் கேட்டாங்க. ஆன்சர் என்னது? 2. அப்ப என்னது லெங்த் ஆஃப் த பாத்னா? நம்பர் ஆஃப் எட்ஜஸ். ரைட்டா? ஓகே. அடுத்தது பாருங்க என்ன கேட்டிருக்கேன்? டெப்த் ஆஃப் த ட்ரீ, ஹைட் ஆஃப் த ட்ரீ. ரெண்டையும் மொத்தமாவே பார்த்தலாம், ரெண்டையுமே ஒன்னாவே பார்த்தலாம். ஒன்னும் கவலைப்படாதீங்க. கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க, ரொம்பவே கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. சரியா? சரி, என்ன சார் இது? டெப்த்னா ஹைட்னா? சரியா? இப்ப ஒருத்தன் என்ன பண்றான்? இன்டர்வியூக்கு போறான். எங்க போறான்? இன்டர்வியூக்கு போறான். ஓகேவா? ஒரு பெரிய ஐடி கம்பெனில இன்டர்வியூ நடக்குது. அவன் போய் ஃபர்ஸ்ட் என்ன பண்றான்? அந்த ஐடி கம்பெனில கீழே நிக்கிறான், கிரவுண்ட்ல நின்னு பாக்குறான். ஓகேவா? அவனுக்கு இன்டர்வியூ வந்து 10th ஃப்ளோர்ல இன்டர்வியூ எங்க நடக்குது? 10th ஃப்ளோர்ல நடக்குது. அவன் இப்ப எங்க இருக்கான்? கிரவுண்ட்ல நிக்கிறான், அண்ணாந்து பாக்குறான், அப்படியே மேல் நோக்கி பாக்குறான். கரெக்டா? அவன் மனசுல என்ன நினைப்பான்? பில்டிங் எவ்வளோ டேஷா இருக்கு பாரு அப்படின்னு மனசுல நினைக்கிறான். அங்க டேஷ்ல ஃபில் அப் பண்ணுங்க. பில்டிங் எவ்வளோ டேஷா இருக்கு பாருங்கிறான். டேஷா ஃபில் அப் பண்ணுங்க. கரெக்டா? பில்டிங் எவ்வளோ ஹைட்டா இருக்கு பாருடா, அப்படின்னு நினைக்கிறான். சரியா? அப்ப ஹைட் அப்படின்னா என்னன்னா, அவன் கீழே நிக்கிறான், பில்டிங்ல இங்க நிக்கிறான், இங்க நோக்கி பாக்குறான். அப்ப இங்கேருந்து அங்க போறான், அப்ப எங்கேருந்து எங்க போறான்? லீஃப் டு ரூட் போறான். இதுக்கு பேர் என்னது? ஹைட். சரி, 10th ஃப்ளோர் போயிட்டான். சரியா? 10th ஃப்ளோர் போயிட்டான். அங்கேருந்து நீங்க தப்பா நினைச்சாதீங்க, இன்டர்வியூல செலக்ட் ஆயிட்டான், சும்மா பாக்குறான். நீங்க எதுவும் தப்பா நினைச்சா அங்கேருந்து குதிச்சிருவான்னு நினைச்சிடாதீங்க. சரியா? இன்டர்வியூல சக்சஸ் ஆயிட்டான், எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிச்சு. 10th ஃப்ளோர்ல இருந்து கீழே பாக்குறான். இப்ப என்ன நினைப்பான்? எவ்வளோ டெப்த் பாடுறா, என்னன்னு பாப்பான்? எவ்வளோ டெப்த் பாடுறா அப்படின்னு பாப்பான். எவ்வளோ டெப்த். அப்ப டெப்த்னா என்ன? ரூட்ல இருந்து லீஃப். டெப்த்னா என்ன? ரூட் டு லீஃப். இப்ப ஹைட் டெப்த் புரிஞ்சிருச்சு. இப்ப நான் சொல்ல போறதா ரொம்ப முக்கியமான விஷயம்.
இப்ப நான் சொல்ல போறதா முக்கியமான விஷயம். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, கான்சென்ட்ரேட் ஹியர். இப்ப இன்டர்வியூக்கு போனானா இங்க நிக்கிறான், இங்க நிக்கிறான், மொத்தம் 10th ஃப்ளோர்ல அவனுக்கு இன்டர்வியூ நடக்குது. அப்ப அவன் எண்ணி பாக்குறான் எவ்வளோ எவ்வளோ ஃப்ளோர் இருக்குன்னு எண்ணி பாக்குறான். இப்ப அவன் கரெக்டா நிக்கிறதுல இருந்து 1 2 3 அப்படின்னு நின்றான். மொத்தமா அவனுக்கு ஆன்சர் என்ன வருது? 10ன்னு வருது. 10 ஃப்ளோர்ஸ் இருக்கு இந்த பில்டிங்ல, மொத்தம் 10 ஃப்ளோர்ஸ் இருக்கு அப்படின்னு அவனுக்கு தெரியுது. மேல இருந்து திருப்பி என்றான், 10th ஃப்ளோர்ல நின்றுட்டு திருப்பி என்றான். அவனுக்கு என்ன ஆன்சர் தான் வரும்? எகைன் என்ன ஆன்சர் தான் வரும்? அவனுக்கு சேம் ஆன்சர் தானே வரும். சேம் ஆன்சர் தானே சார். இது மூலமா என்ன சார் ப்ரூவ் பண்றீங்க? இது மூலமா என்ன சார் ப்ரூவ் பண்றீங்க? ஹைட் அண்ட் டெப்த் ஆர் சேம். பரீட்சையில கேள்வி கேட்டா பயப்பட தேவையில்ல. ஹைட்டும் டெப்த் என்னன்னா சேம்னா எது எது மாறுது அப்படின்னா வியூ மாறுது. சொல்ற கதை புரியுதா? எது மாறுது? வியூ மாறுது. ஹைட்னா எங்க இருந்து பாக்குறீங்க? கீழே இருந்து மேல பாக்குறீங்க, லீஃப்ல இருந்து ரூட்டை பாக்குறீங்க. டெப்த்னா என்ன பண்றீங்க? மேல போய் நின்னுக்கிட்டீங்க, ரூட்ல இருந்து லீஃப பாக்குறீங்க. அவ்வளவுதான். எது மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது? வியூ சேஞ்சஸ். எஸ். Height equal to depth. You are correct. Both are correct. Very good. Can you all able to understand it now? Can I suppose பாருங்க, நல்லா கவனிங்க. எப்பயுமே இந்த ஹைட் ஆர் டெப்த் எதுல சார் ஸ்டார்ட் ஆகும் பாத்தீங்கன்னா ஜீரோல தான். இட் ஸ்டார்ட்ஸ் வித் அரே மாதிரி. இட் ஸ்டார்ட்ஸ் வித் என்ன நம்பர்ல தான் ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோல தான் ஸ்டார்ட் ஆகும். சரியா? இப்ப ஹைட் கேட்டான்னு வச்சுங்க. ஹைட் கேட்ட நீங்க கீழே இருந்து லீஃப்ல இருந்து ரூட்டுக்கு போகணுமா? அப்ப 0 1 2 கரெக்டா? இங்க என்ன ஸ்டார்ட் ஆகுது? எதுல ஸ்டார்ட் ஆகும்? ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். அடுத்த லெவல் என்னது? 1. அடுத்த லெவல் என்னது? ஆன்சர் 2. இப்போ இங்க வாங்க, ஹைட் எங்க ஸ்டார்ட் ஆகும்? ரூட்ல ஸ்டார்ட் ஆகும். 0 1 2. both answers are same, right? Very simple proof. Very simple proof. You accept it or not, my dear friends? Height and depth are equal, but the view in which you are seeing is different. If you understand it clearly, just give me a C in the chat window. Note பண்ணி வச்சுங்க. Very important point. Very important point. Degree. Last point. Degree na என்னன்னா number of edges coming out of node. ஒரு நோட்ல இருந்து எத்தனை எட்ஜ் வெளில வருதோ அதுக்கு பேர் தான் என்னங்கறான்? டிகிரிங்கறான். அதுக்கு பேர் தான் என்னங்கறான்? டிகிரிங்கறான். பாருங்க, நல்லா பாருங்க. 40 கையில எடுத்துங்க. டிகிரி என்ன? ஒரு எட்ஜ் வெளில வருது, 2 எட்ஜ் வெளில வருது. சோ டிகிரி ஆஃப் 40 ஈக்குவல் டு ஆன்சர் என்னது? 2. ஆன்சர் இஸ் 2. Very simple. What about degree of 10? 0. What about degree of R? Here? R here. 1 2 3. Just I am giving one example, ma'am. Nothing more than that. R, I am labeling that node 3. The answer is 3, right? That's all. Very simple idea, my dear friends. Very simple idea. So you should be clear with all the topics that we have discussed so far, right? Path, length of the path, depth, height, degree. எல்லாமே clear இருக்கீங்களா? Take 2 minutes. Just revise what and all things we have seen so far with respect to trees பத்தி நம்ம என்ன பார்த்தோமோ 2 minutes எடுத்துக்கிட்டு உங்க நோட் அப்படியே ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்தது கொஞ்சம் அப்படியே நம்ம டீப்பா போறோம். Yeah, please ask, ma'am. Others revise. Level also same. This is level 0, level 1, level 2. At times they will give that level starts with 0 or level starts with 1. Okay, so what I can say is level and depth are more or less same. But in question they will give that level starts with 1, something like that. That is the only difference. Clear, my dear friends? Everyone just revise the things so far we have discussed and just give me done in the chat window.
அதுக்கு அடுத்து நம்ம போக போறது ரொம்பவே அட்வான்ஸ்டான கான்செப்ட்ஸ். ஸ்லோவா அப்படியே நான் போக போறேன். சார் டிகிரி மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க சார். சார் சொல்லுங்க சார். டிகிரி மட்டும் ஒரு டேர்ம் சொல்லுங்க சார். சார் ஒண்ணு இல்ல சார், ஒரு நம்பர் ஆஃப் எட்ஜஸ் கம்மிங் அவுட் ஆஃப் நோடு, அதுதான் டிகிரின்னு சொல்றோம். அப்ப 40ல நின்னு பாத்தீங்கன்னா 40ல இருந்து எத்தனை எட்ஜ் வெளில வருதுன்னு பாருங்க. 40ல இருந்து 20 நோக்கி ஒரு எட்ஜ் வருது, 60 நோக்கி ஒரு எட்ஜ் வருது. சோ ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா 1 2. சோ டிகிரி 2ன்னு சொல்றோம். கரெக்ட்டுங்களா? அத மாதிரி இங்க லைக் 10ஓட டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல இருந்து அவுட்வர்ட் எட்ஜே இல்ல, அதனால 10ஓட டிகிரி என்னன்னு பாத்தீங்கன்னா 0. தட்ஸ் ஆல். ஓகேவா சார்? ஓகே சார்.